இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 90:15. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆம் என கண்பானவர்களே, எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதே ஆயிரமான மக்களின் இருதய குமுறலாய் இருக்கிறது. துன்பத்திலும் துக்கத்திலும் இருளிலும் வாடுகிறவர்கள் மகிழ்ச்சியான ஒளிக்காக ஏங்கத்தானே செய்வார்கள். அந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபம்தான் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதாகும். சாதாரணமாக மகிழ்ச்சியாக்கும் என்று அவர் சொல்லாமல், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்டு ஜெபித்தார். துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாம் அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஏறக்குறைய 400 வருஷங்கள் அவர்கள் எகிப்திலே துன்பத்தை கண்டார்கள். அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். கட்டாய கூலி வேலை செய்தார்கள். செங்கலை அறுத்து செங்கலை சுட்டு செங்கலை சுமந்து வாழ்நாளெல்லாம் துவண்டு போனார்கள். ஆளோட்டிகள் அவர்களை சவுக்குகளினால் அடித்து சிறுமைப்படுத்தினார்கள். அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாயிற்று. அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு கூட அவர்களுடைய துன்பங்கள் முழுவதும் நீங்கவில்லை. வனாந்திரமாகிய பாலைவனத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள். ஏதோ ஓரிரு மாதங்களில் முடிக்கின்ற நடை அல்ல, 40 வருடங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டியதாயிற்று. முன்னே பாலும் தேனும் ஓடுகிற கானான் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் உடனே அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி ஏராளமான தடைகள் எழுந்தன. மோசே மனதுருகி ஜெபிக்கிறார். தேவனே, எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மன்றாடினார். நீங்களும் கூட ஒருவேளை துன்பப்பட்டு மனம் நொந்து துக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக பெருங்காற்றினாலும் சுழற்காற்றினாலும் அடிக்கப்பட்டு வேதனையோடு நடந்து கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தாவே, எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் துன்பங்களை நீக்கி எங்களை மகிழ்ச்சியாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளை அற்புதங்களை கண்டு மகிழ செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.